नारायणा अखिलगुरुभगवन् नमस्ते। सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा। ஸ்ரீமன்னாராயணீயம் 15வது தசகம் கபில உபதேசம் மெய்ப்பொருள் அறிவோம். அன்பு தோழிகளே, இந்த கபில உபதேசம் என்ற இந்த தசகம் மிக 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 அற்புதமான தசகம். நம் குருவாயூரப்பனே கபில வாசுதேவராக அவதரித்து தேவகூதிக்கு முக்திக்கு வழிகாட்டிய தசகம். அந்த தேவகூதியின் இடத்திலே நாம் இருந்து அனுபவித்து அவள் பெற்ற அத்தனை மோட்சங்களையும் நாமும் பெற வேண்டும் என்று கபில வாசுதேவரை வேண்டிக் கொண்டு இந்த தசகத்தின் பொருளை கூற முயற்சி செய்கின்றேன். இவ்வுலகத்திலே முக்குணங்களின் பொருட்களில் பற்றுள்ள புத்தியானது சம்சார பந்தம் என்கின்ற உலகியல் தலையை உண்டு பண்ணுகிறது. அதாவது நமக்கு பிறப்பை கொடுக்கிறது. சிற்றின்பங்களில் பற்றுதலற்ற புத்தியோ மோட்சத்தை அளிக்கின்றது. பக்தி யோகமோவெனில் விசய சுகமான சிற்றின்ப பற்றினை தடுக்கிறது. ஆகையால் இவ்வுலகத்தில் மகான்களை பின்பற்றி அடையக்கூடிய அந்த பக்தி ஒன்றே தேடி அடையக்கூடியது என்று கபிலாவதாரம் செய்த பகவான் தன்னுடைய தாயான தேவகூதிக்கு உபதேசித்தார். மூல பிரகிருதி, மகத்தத்துவம், அகங்காரம், 5 தன்மாத்திரைகள், 5 மகாபூதங்கள், மனசு, 10 இந்திரியங்கள், அதில் 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள் என 24 தத்துவங்கள் தவிர 25வது தத்துவமான புருஷன் என்று பிரித்து அறிகிற இந்த ஜீவன் மாயையான பிரகிருதியின் தலையிலிருந்து விடுபடுகிறான் என்று கபிலாவதாரம் செய்த பகவானே தாயான தேவகூதிக்கு உபதேசிக்கின்றார். பிரகிருதியிலுள்ள நான் செய்கிறேன் என்கிற கர்த்ருவம் முதலான குணங்களால் இந்த புருஷன் கவரப்படுவது இல்லை. ஆனால் அந்த பிரகிருதியில் பற்றுதல் கொள்வானே ஆகில் அந்த பிரகிருதியின் குணங்கள் அவனையும் பற்றி கொள்ளும். அந்த பிரகிருதியும் இயற்கையும் பகவானை வழிபடுவதாலும் வேதாந்த சிந்தனையாலும் உண்மையை ஆராய்ந்து அறிவதனாலும் புருஷனை விட்டு அகன்று போகும் என்று கபிலாவதாரம் செய்த பகவானே தாயான தேவகூதிக்கு உபதேசிக்கின்றார். இந்த உலகியலுக்கு அப்பாற்பட்ட தெய்வீகமான மிகவும் அற்புதமான முக்குணமயமான பகவானுடைய மாயை கடப்பதற்கு அரிதானது. ஆனால் எவர்கள் பகவானையே எப்பொழுதும் அடைக்கலமாக கொள்கிறார்களோ அவர்கள் இந்த மாயையை நிச்சயம் கடந்து விடுவார்கள். இந்த உலகத்திலிருந்து கரையேற்றம் கொள்வார்கள். யமம் நியமம் முதலியவைகளால் மாசு நீங்கிய மனத்தை உடையவன் ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தியானம், தாரணை முதலிய யோகஸ்தானங்களால் கருடன் மேல் எழுந்தருளிய பகவானுடைய மூர்த்தியை திவ்யமான ஆபரணங்களாலும் ஆயுதங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு தமாலம் போல நீல வர்ணத்துடன் விளங்குவதாக எப்பொழுதும் தியானிக்க வேண்டும் என்று கபிலாவதாரம் செய்த பகவான் குருவாயூரப்பன் தன் தாயான தேவகூதிக்கு உபதேசம் செய்கிறார். பகவானுடைய குணங்களையும் திருவிளையாடல்களையும் இடையறாது கேட்பதாலும் கீர்த்தனம் முதலியவைகளை செய்வதாலும் பகவானிடத்தில் கங்கா நதியின் பிரவாகம் போன்ற மனநிலை உடைய மேலான பக்தி நமக்கு உண்டாகின்றது. அந்த பக்தியே பிறப்பு இறப்பான சம்சாரமாகிய மிருத்யுவை யமனையே வெல்லக்கூடிய சக்தியுடையது என்று கபிலாவதாரம் செய்த பகவான் தன் தாயான தேவகூதிக்கு உபதேசம் செய்கிறார். எப்படி என்றால், கங்கா நதியின் பிரவாகம் எவ்வளவு தடைகள் ஏற்பட்டாலும் அவை அனைத்தையும் தாண்டி சமுத்திரத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கும். அதுபோல
பகவான் குருவாயூரப்பனிடம் நாம் செய்யும் தியானம் அந்த கங்கா நதியின் பிரவாகம் போல இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். பற்பல இன்னல்களுக்கு பிறகு மற்றவர்களுக்கு துன்பத்தை இழைத்து தானும் அவற்றை அனுபவித்து அதனால் ஈட்டிய பொருளை கொண்டு நம்முடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய குடும்பத்தை காப்பவனாகவும் பெண்ணிற்கு வசப்பட்டவனாகவும் குழந்தைகளை சீராட்டி கொஞ்சுகிறவனாகவும் வீட்டிலேயே பற்றுமிக்கவனாகவும் வாழ்ந்த பகவானிடம் பக்தி இல்லாத ஜீவன் நரகத்திற்கு சென்றுதான் இடர்படுவான். ஐயோ, என்ன கஷ்டம் என்று கபிலாவதாரம் செய்த பகவான் தன் தாயான தேவகூதிக்கு உபதேசம் செய்கிறார். இங்கு ஸ்ரீ பகவான் பாவிகளின் தீய செயல்களை கூறி முடிவில் என்னிடம் பக்தி இல்லாதவன் என்று கூறுவதனால் இவ்வளவு தீய செயல்களை நீ செய்திருப்பினும் ஏதோ ஒரு புண்ணிய கர்மத்தால் சாது சங்கத்தை பெற்று சிறிது நேரமாவது பகவானை பூஜிப்பாய் என்றால் அவன் நரக யாதனையை அடையான் என்று தெரிகிறது. மிகவும் தீய நடத்தை உள்ளவனே ஆனாலும் வேறு எதிலுமே நாட்டமின்றி பகவானுடைய பக்தனாகி பகவான் குருவாயூரப்பனை வழிபடுவானே ஆனால் அவன் சாது என்றே கருதப்படத்தக்கவன். ஏனெனில் அவன் பகவானை பூஜிப்பதை காட்டிலும் சிறந்தது வேறில்லை என்ற நல்ல தீர்மானத்திற்கு வந்த பிறகுதான் பகவானிடம் பக்தி செலுத்த ஆரம்பிக்கின்றான். அவன் விரைவிலேயே தர்மாத்மாவாக மாறிவிடுகின்றான். நிலையான அமைதியை அடைகிறான். அர்ஜுனா, என்னுடைய பக்தன் அழிவதில்லை என்ற சத்தியத்தை உறுதியாக அறிந்து கொள். ஜீவன் பாவ கர்ம பலனாக நரகமடைவதை பற்றி கருட புராணம் என்ன கூறுகிறது என்றால், யமதூதைர் யாத்தனா சரீரம் நீத்வா பாசைர் கலேபத் வாக்ருஷ்ய திரிபிர் முகூர்த்தை நவநவதி சகஸ்ரே யோஜனூரே. யுவதியான தாயின் வயிற்றிலே வசிக்கும் பொழுதே துன்பமடைந்து அத்துன்பத்தை நீக்க இயலாத பொழுது ஞானம் இருந்தும் கூட பிரசவ காலத்திலே அதை இழந்து பல இன்னல்களுடன் பால்யத்தை குழந்தை பருவத்தை எல்லாம் கடந்து யவ்வன பருவத்திலே இளமை பருவத்திலே மறுபடியும் அந்த குழந்தை மதிமயக்கத்தை அடைகிறான். ஐயோ கஷ்டம் என்று கபிலாவதாரம் செய்த பகவானே தன் தாயான தேவகூதிக்கு உபதேசம் செய்கிறார். பித்ருகணங்களையும் தேவகணங்களையும் பூஜித்து கொண்டு இல்லற தர்மத்தில் சிறிதும் நழுவாது இருப்பவனும் கூட இறந்த பிறகு தட்சிணாயன மார்க்கத்தில் சென்று செய்த புண்ணியம் குறைந்ததும் மறுபடியும் பூமியிலே வந்து பிறக்கின்றான், ஏன் விழுகின்றான் என்றே கூறுகிறார். அதாவது பூமியில் வந்து பிறக்கிறான். என்னிடம் அர்ப்பணம் செய்யப்பட்ட பயனில் கருத்தில்லாத கர்மம் உத்தராயண மார்க்கத்தில் செல்வதற்கு காரணமாகிறது என்று கபிலாவதாரம் செய்த பகவானே தன் தாயான தேவகூதிக்கு உபதேசம் செய்கிறார். மரணத்திற்கு பிறகு ஜீவன் என்ன கதி அடைகிறது தெரியுமா? ஞானிகளும் உத்தம பக்தர்களும் இறந்ததுமே சத்தியோ முக்தியை அடைந்து விடுகின்றனர். வேறு உலகங்களுக்கு செல்லாது பகவானிடமே சென்று இரண்டர கலந்து விடுகிறார்கள். நடுத்தரமான சாதகர்களிலும் சிறந்தவர்கள் உத்தராயண மார்க்கத்தில் சென்று படிப்படியாக பிரம்மலோகம் வரை சென்று கல்பத்தின் முடிவிலே முக்தி அடைகிறார்கள். அதற்கு அடுத்த நிலையில் உள்ளவர்கள் தட்சிணாயன மார்க்கத்தில் சென்று மேலுலகங்களில் உள்ள இன்பத்தை எல்லாம் நுகர்ந்து புண்ணியம் கழிந்ததும் மறுபடியும் பூவுலகிற்கு திரும்புகிறார்கள். பக்தியும் தூய்மையும் அற்றவர்களான பாவி மனிதர்கள், நன்றாக கேளுங்கள் தோழிகளே, பக்தியும் தூய்மையும் அற்றவர்களான பாவி மனிதர்கள் நரக உலகு சென்று பாவத்தின் சம்பளமான பலவித தண்டனைகளை பெற்று அனுபவித்து தமது வாழ்க்கையை திருத்திக் கொள்ள மீண்டும் மீண்டும் இந்த உலகத்திற்கே திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். விலங்கின் வாழ்க்கை வாழ்பவர்கள் மானிட பிறவியை இழந்து விலங்குகளாகவோ அதனினும் கீழ்ப்பட்ட தாவரங்களாகவோ பிறவியை அடைகின்றன. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீ பகவானால் உபதேசிக்கப்பட்ட
ஸ்ரீமத் பகவத்கீதையின் விளக்கமே ஆகும். ஆனால் இந்த ஸ்ரீமன் நாராயணமோ ஸ்ரீமத் பாகவதத்தின் சாரம். ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 8 24 முதல் 26 வரை உள்ள ஸ்லோகங்கள் இதே ஸ்லோகத்தின் கருத்தினை தான் நமக்கு ஒப்பு நோக்குகின்றன. அறிவிலிகள் பகவானை அடையாமலேயே ஒவ்வொரு பிறவியிலும் அசுர இயல்புள்ள பிறவியை அடைகிறார்கள். அதை காட்டிலும் மிக தாழ்ந்த நிலையை எய்துகிறார்கள். அதாவது கோரமான நரகங்களை அடைகிறார்கள். தேவதேவனான ஸ்ரீ குருவாயூரப்பா இவ்வாறு அறிய வேண்டுவதை நன்கு அறிந்து கொண்டு பகவானை துதித்த தாய் தேவகூதிக்கு அனுக்கிரகம் செய்துவிட்டு பகவான் சாது ஜனங்களின் கூட்டங்களுடன் புறப்பட்டு சென்று மக்களின் நலங்கருதி பாரத நாட்டின் வடகிழக்கிலே கபிலவாசுதேவர் இருக்கின்றார். அதன் பின் ஞான ஒளி பெற்றதால் அஞ்ஞான இருளகன்று தெளிவடைந்த சித்தத்தையுடைய தேவகூதி பக்தி மார்க்கத்தினால் முக்தி எய்துகிறாள். தேவகூதி முக்தி அடைந்த இடம்தான் சித்திபதம் சித்தாசிரமம் என்ற பெயருடன் விளங்குகிறது. அங்குதான் ஸ்ரீ வாமனமூர்த்தி அவதாரம் செய்தருளி இருக்கின்றார். விஸ்வாமித்திரரும் அந்த சித்தாசிரமத்தில்தான் யாகம் செய்தார். ஸ்ரீ கபிலவாசுதேவர் வடகிழக்கில் இருக்குமிடம் கங்கா சாகரம் என்று அழைக்கப்படுகிறது. அனைத்திற்கும் மேலானவனே, அதிகம் பேசுவதால் ஆவதென்ன? பகவானுடைய திருவடி தாமரைகளில் பக்தி ஒன்றே எல்லா பயங்களையும் போக்கும், விருப்பங்கள் அனைத்தையும் கொடுக்கும் என்று கபிலவாசுதேவர் நம்மிடம் கூறுகின்றார். கபிலவாசுதேவரே, நாராயண கிரந்தத்திற்குள் என்னை அழைத்து வந்த கபிலவாசுதேவரே, அன்னை தேவகூதிக்கு முக்தி அழிய வழிகாட்டியது போல் எங்கள் அனைவருக்கும் முக்தியை அளித்து உன்னுடைய திருவடி தாமரைகளை பற்றி கொள்ளும் நிமிடங்களுக்காக நாங்கள் ஏங்கி காத்திருக்கின்றோம் என்று நாராயண பட்டத்ரி தனது ரோகங்களை நீக்கி தேவகூதி அடைந்த முக்தி நிலையை நாமும் அடைய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த அழகான கபிலாவதாரத்தின் உபதேசங்களை உலக மக்களுக்காக எடுத்துரைத்து அற்புதமான இந்த தசகத்தை, கபில உபதேசம் என்ற தசகத்தை நமக்காக நாராயண கிரந்தத்திலே அழகான எழுத்துக்களால் வடிவமைத்து சென்றிருக்கின்றார். ராதே கிருஷ்ணா.